ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி விஜய் சேதுபதி நடிப்பில் வந்திருக்கிற விடுதலை பாகம் 2 இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். விடுதலை பாகம் 1ல் குமரேசன்ற ஒரு டிரைவர் கடைசியாக ஊரே தேடிட்டு இருக்கிற அந்த ஒரு பெருமாள் அப்படின்னு ஒரு நக்சலைட்டை பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருப்பாரு. அதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து விடுதலை பாகம் 1க்கு ஒரு ப்ரீக்குவலாகவும் சொல்லலாம், சீக்குவலாகவும் சொல்லலாம். ஏன்னா பிடிச்சதுக்கு அப்புறம் இவரை வந்து ஒரு காட்டுக்கு உள்ள எடுத்துட்டு போறாங்க. அப்போ வந்து விஜய் சேதுபதி தன்னோட நடந்தது, தான் ஏன் போராளியா மாறினேன், தனக்கு என்னென்ன சம்பவம் நடந்ததுன்ற எல்லாத்தையும் சொல்றாரு. இதை கேட்கும்போது குமரேசன் சூரி வந்து எப்படி மனசு மாறுறாரு, எப்படி இது டிரான்ஸ்மிஷன் ஆகுது, விஜய் சேதுபதியோட முடிவு என்ன, இதெல்லாம் வந்து இந்த பார்ட் 2ல சொல்லியிருக்காங்க. விடுதலை 1ல கூட ஒரு சூரியன்ற ஒரு காமெடியனை ஒரு சீரியஸான ஒரு ஹீரோவாக்கி அது எல்லாரையும் பார்க்க வச்சு அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவா டிரான்ஸ்மிஷன் பண்ணல ஒரு பெரிய ரோல் நம்ம வெற்றிமாறனுக்கு இருக்கு. அதுல விஜய் சேதுபதி ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. இதுல விஜய் சேதுபதி மெயின் ரோலு, நம்ம சூரி வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காப்புல. இந்த விஜய் சேதுபதி இந்த பெருமாள் அப்படின்ற இந்த நக்சலைட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு ராஜீவ் மேனன் தலைமையில ஒரு கூட்டம் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. அதெல்லாம் ரொம்ப அருமையா ரொம்ப ப்ராக்டிக்கலா எடுத்திருக்காங்க. அது மாதிரி படம் பிகினிங்ல இளவரசு வேமா வந்து அதிகாரி அவரை மதிக்காம இருக்கிறது, அவர் பேசுற டைலாக்கு, ப்ராக்டிக்கலா என்னென்ன ப்ராப்ளம் அதிகாரிகளுக்கு இருக்கு, அவங்க நினைச்சா எப்படி வேணா வந்து உண்மையை புரட்டி போடலான்றதெல்லாம் ரொம்ப தெளிவா எடுத்திருக்காரு. பொதுவாக வெற்றிமாறன் படங்கள்லயே வந்து அதிகார வர்க்கம், போலீஸ்லாம் அவர் கொஞ்சம் அவர்ஷனை, அது இந்த படத்துலயும் நல்லாவே தெரியுது. விஜய் சேதுபதி படத்துக்கு பெரிய பிளஸ், முதல் பாகத்துல ஒரு கேமியா வந்தா கூட பெருமான்ற அந்த ஒரு கேரக்டருக்கான ஒரு டெம்போ பயங்கரமா இருக்கும். அவர் எப்படிப்பட்டவர், அடுத்த பாட்டுல என்னென்ன பண்ணாருன்னு காமிக்க போறாங்கன்னு பயங்கர பூதாகரமா அந்த கிளைமேக்ஸுக்கு அப்புறம் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. இதுல அதே மாதிரி விஜய் சேதுபதி ஆரம்பம் நல்லா இருக்கு. அவர் வந்து முதல்ல கருணாசுர பையன் கென், அவன் வந்து ஒரு கொலை செய்யப்படுறான், பண்ணையாளருக்கு எதிராக அவன் போராடும் போது அந்த காட்சிகள்லாம் ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க. அந்த மலையில் நடக்கிற கொலை, போஸ் வெங்கட் இருந்து அவரை காப்பாற்ற விஜய் சேதுபதி போராடுறது, முடியாம அவரே போராளியா மாறுறது, அப்புறம் கிஷோரோட சேர்றது, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்வாங்கி அந்த வழியில பயணப்படுறது, ஒரு ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஒரே ஆயுதம் வன்முறைன்னு தீர்வு எடுக்கிறது, அப்புறம் மாறுறதுன்னு அவரோட நடிப்பு வந்து படம் ரொம்ப அருமையா இருக்கு. சொல்லப்போனா எப்பவுமே மெத்தடா ரொம்ப அடக்கி வாசிப்பார். இந்த படத்துல நல்லா கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சவரை எக்ஸ்போஸ் பண்ணி நல்லா நடிச்சிருக்காப்புல. அவருக்கு ஜோடியா மஞ்சு வாரியர், கிராப்பட்டி பையன் மாதிரி இருந்தா கூட அவங்க ஏன் அந்த கிராப்பட்டின்றதுக்காக சொல்ற ரீசன் எல்லாமே பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான அந்த வசனங்கள் ஷார்ப்பா இருக்கு. படத்தின் முக்கியமான கேரக்டர் சேத்தன். அவர் போனதுல ஒரு குடும்பக்காரன் நடிச்சிருப்பாரு. கூட இருக்க போலீஸ்காரங்களையே கொஞ்சம் போட்டு தள்ளுற மாதிரி ரொம்ப வில்லத்தனமான ஒரு கேரக்டர் சேத்தன் பண்ணியிருக்காப்புல. தமிழ் அப்புறம் வர சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே அருமையா இருக்காங்க. படம் ஃபுல்லா சூரி பெரிய ரோல்னா கூட கிளைமேக்ஸ்ல வசனமே இல்லாம ரொம்ப அமைதியா தான் என்ன நினைக்கிறோமோ இல்லை எந்த பக்கம் போறோன்றத சூப்பரா நடிப்புல சொல்லிட்டு போயிடுறாப்புல. படத்துல முதல் ஒரு 10 நிமிஷம் கென் வர காட்சிகள், விஜய் சேதுபதி ஆரம்ப காட்சிகள், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் பிளாக்ல பண்ணையாளர்களை எதிர்த்து வந்து வாழைத்தோப்புக்குள்ள சண்டை போற இடம், அவங்களை கொள்ற இடம், அதுல குறிப்பா இளையராஜாவோட பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அது மாதிரி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் சூரிக்கு ஏற்படுற மன போராட்டம், அவங்க நக்சல்ஸ்க்கும் இந்த போலீஸ்க்கு ஏற்படுற சண்டை, இதெல்லாமே நல்லா இருக்கு. ஸோ வேற என்ன நல்லா இருக்குன்னு கேட்குறீங்களா? மொத்தம் 2.25 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட மிஞ்சி போன அந்த 1/4 மணி நேரம், ½ hour நல்லா இருக்கு. மீதி 2.25 மணி நேரமும் விஜய் சேதுபதி பேசுறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த படத்துல ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா, தான் நினைச்ச இல்லை தான் உள்வாங்கின கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை படம் ஃபுல்லா முடிஞ்ச வரை தெரிச்சு விட்டுறணும்னு சொல்லி அதை வந்து ரொம்ப திணிச்ச மாதிரி பண்ணியிருக்காப்புல. படத்தை ஒளிச்சித்திரம்லாம் வரும், விதி, இந்த மாதிரி சம்சாரம் சில படங்கள்லாம், அந்த மாதிரி படத்தை ஒளிச்சித்திரமா விட்டுருக்கலாம் போல. மேக்கிங் வைஸ் நம்மளை என்கேஜ் பண்ற மாதிரி சில சீன்கள் தவிர ஒரு சீன் கூட உருப்படியா இல்லை. இதை விஜய் சேதுபதி நிறையாவும் பேசுறாரு, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர்லையும் பேசுறாரு. இது பார்த்தாலும் சூரிய வேற நடுவில் வந்து வாய்ஸ் ஓவர்ல பேசுறாப்புல. ஒரு இயக்குனர் எங்க அதிகமா வாய்ஸ் ஓவர் வசனத்தை நம்புவார்னா, தான் மேக்கிங் மூலமா மக்களை வந்து நம்ப வைக்க முடியாது, இல்லை இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி ரொம்ப டைலாக்ஸா வைப்பாங்க. படம் வந்து 80கள் காலகட்டத்தில் நடந்திருக்கலாம், அந்த காலத்து சம்பவங்களா இருக்கலாம். பட் ஆனாலும் இப்ப இருக்கிற மக்கள் 2024ல படம் பார்க்குறோன்றதை மறந்துட்டு அந்த காலம் மாதிரியே பக்கமா டைலாக் வச்சு வெற்றிமாறனா மாறிட்டாரு. தான் சித்தாந்தங்களை புகுத்துறதுக்கு ஒரு பிரச்சாரம் வைக்கலாம், மேடை போடலாம், இது ஒரு கட்சியில ஜாயின் பண்ணலாம், இல்லை யூடியூப் சேனல்ஸ் டிவியில பேசலாம். பட் காசு கொடுத்து படம் பார்க்க வரவன் அவனை வந்து இவரோட கருத்துக்களை புகுத்தி ஏண்டா வந்தோன்ற நிலைமைக்கு தள்ளுறது ஒரு விதமான ஒரு முதலாளித்துவம் தான். சினிமான்றது ஒரு காட்சிப்படுத்துற மொழி. அந்த மொழி மூலமா ஆடியன்ஸ் வசியப்படுத்தாம வெறும் வசனங்கள் மூலமா பண்ணதுனால இது வந்து நிறைய இடங்கள் ஒரு மேடை நாடகமா
நம்ம வந்துட்டோன்ற மாதிரி தோணுது. கேன் கொல்லப்படுற இடமா இருக்கட்டும், விஜய் சேதுபதி இன்ட்ரோல் பிளாக்ல சண்டை போடுறது, கிளைமேக்ஸ்ல அவருக்கு நேர்ற கொடுமை, இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கணும். குறிப்பா விஜய் சேதுபதி இருக்கும் பொழுதெல்லாம் சார் அவர் இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிக்கிற இடத்துல ஆடியன்ஸ் வந்து வாயிலே போடுறா அப்படின்னு சத்தம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி அப்பா நிம்மதியா படம் முடிஞ்சுன்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டது நிச்சயமா ஒரு கால கொடுமை. வன்முறையை வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ற மாதிரியும், சிஸ்டத்தை எதிர்க்கிறவங்க தான் எப்பயுமே நல்லவங்கள மாதிரியும் காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி நக்சல்ஸ் வந்து ஆயுதம் எடுத்தவங்க பல ஊர்களில் கிராமங்களில் வந்து பொதுமக்களை கிடையாம பயன்படுத்தி பொதுமக்கள் இறந்துருக்காங்க. எவ்வளோ போலீஸ்காரங்களை கொண்டிருக்காங்க. பட் இது அதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி, குறிப்பாக கிளைமேக்ஸில் இவங்க எந்த போலீஸையும் சுடவானான்னு மகாத்மா காந்தி மாதிரி இருக்கிற மாதிரியும் போலீஸ் மட்டும்தான் அவங்கள பண்ற மாதிரி ஒன் சைடா போகும்போது அந்த படத்தை பார்க்குற நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு அது வந்து மனசுல ஒட்டாம போயிடுது. விஜய் சேதுபதி, சூரி, தமிழ், சேத்தன் இவங்க நடிப்பு, வேல்ராஜ் ஒளிப்பதிவு, இளையராஜோட இசை, இவ்வளவு தூரம் பிளஸ் வெற்றிமாறனோட மேக்கிங் ஸ்டைல், இவ்வளவு இருந்தும் படத்தை வந்து மொத்தமா ஒரு கலவையா கொடுக்காம பேசி பேசி நம்மளை 2.5 மணி நேரம் கொண்டதுனால வாங்க போலாம் பஞ்ச்லைன், விடுதலை, பெரும் பேச்சு, இதுக்கு 2.25 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.